ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீசன்லேயே பலாக்கொட்டையை வச்சு மட்டன் சுக்காக்கு ஈடு இணையான ஒரு சைவ சைடிஷ் வேணும்னா அதுவும் உங்கள் வீட்டில் இருக்கிற பலாக்கொட்டையை வச்சு சூப்பராக செய்யலாம்னு சொன்னால் நம்புவீங்களா? இன்றைக்கி பலாக்கொட்டை சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பலாக்கொட்டையின் வெளிப்புறத்தில் இருக்க வெள்ளை தோலை நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அடுத்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். தாளிப்புக்கு சோம்பு, பட்டை, கல்பாசி சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து அந்த கண்ணாடி பதம் வர நல்லா வதக்கிக்கிறேங்க. அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் மீடியம் சைஸு தக்காளி நல்லா பழுத்ததும் சேர்த்து வதக்கிக்கிறேங்க. இந்த மாதிரி குலைவாக வதங்கினதுக்கப்புறம் இது கூட கட் பண்ண பலாக்கொட்டையை சேர்த்துக்கிறேன். வேக வச்சும் சேர்க்கலாம், நான் அப்படியே பச்சையாக தான் சேர்க்குறேன். அடுத்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அந்த பலாக்கொட்டையே சேர்ந்து வர மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அடுத்து பலாக்கொட்டை வேகிறதுக்கு ml தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அந்த முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. அடுத்து இதுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறக்காண்டி 1/4 கப் தேங்காய் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ செக் பண்ணிடலாம். அந்த பலாக்கொட்டை நல்லா வெந்துருச்சு. அந்த தேங்காய் பாலை மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதி வந்து இந்த மாதிரி ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை இருந்தால் சேர்த்துக்கிறேங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடான சாதத்துடன் இந்த பலாக்கொட்டை சுக்காவை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நித்திலம் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.